இந்த ஹெல்த் சப்ளிமெண்ட் ஹெல்த் அப்படிங்கிறது நம்ம எத்தனை வகையா நம்ம பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா மென்டல் ஹெல்த், இமோஷனல் ஹெல்த், பிசிக்கல் ஹெல்த், சோசியல் ஹெல்த், என்விரான்மெண்டல், ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நேம்லயுமே உங்களோட மீனிங் நமக்கு புரியும். நம்ம பிசிக்கலாவும் மென்டலாவும் கொஞ்சம் நம்ம ரொம்ப ஆரோக்கியமா நம்மள ஒரு பொசிஷன் கொண்டு வந்துக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பா நம்ம இந்த சப்ளிமெண்ட்ஸ் கொண்டு போகலாம். ஏன் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இந்த சப்ளிமெண்ட்ஸ் நம்ம எடுக்கும் போது பிசிக்கலி நம்ம வந்து ஃபிட் ஆயிடுவோம். நம்ம நல்ல ஆரோக்கியமா இருந்தனாலே மென்டலி நம்ம ரொம்பவே சூப்பர் ஆயிடுவோம். அதுக்கேற்ற மாதிரி தான் இமோஷனல் மத்தது எல்லாமே மத்தது எல்லாமே வில் ஃபாலோஸ். நம்ம பிசிக்கலும் மென்டலும் நல்லா இருந்தோம்னாலே மத்த எல்லாமே நமக்கு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். சோ இப்ப எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம இப்ப எல்லாருமே இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் பாருங்க, ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிற வெஜிடபிள்ஸ் பாருங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு கிடைக்குதுன்னா யூ ஆர் லக்கி இனஃப். ஏன்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட உருவாக்குறதுக்கு நம்மளோட மக்கள் தொகை கம்மியா இருந்தது. சோ அதனோட ஈல்டும் கம்மியா தான் கிடைக்கும். அதை மீட் பண்றதுக்கு கரெக்டா இருந்தது. ஆனா இப்போ இருக்கிற மக்கள் தொகைக்கு அதை டிமாண்ட மீட் பண்றதுக்காக ஃபார்மர்ஸ் என்ன பண்றாங்கன்னா எல்லாமே ஹைபிரிட். அதாவது மரபணு ஏற்றம் செய்யப்பட்ட ஒரு விதைகளை தான் உற்பத்தி பண்ண வேண்டியது இருக்கு. எல்லாத்துலயுமே ஹைபிரிட் வந்துச்சு. இப்ப சந்தையில போய் நீங்க ஸ்ட்ரைட்டா போய் இப்ப கோயம்புத்தூர்ல நம்ம சுத்திலும் கொஞ்சம் விவசாய பூமிகள்லாம் இருக்கு. அங்கேயே போனாலும் கூட அந்த நாட்டுக்காய்கள் எல்லாம் கிடைக்காது. ஹைபிரிட்டையே நாட்டுக்காய்னு சொல்லி நம்மள நம்ப வச்சிட்டு இருக்காங்க. சோ ரொம்ப கிரீனரியா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா, ரொம்ப பளபளப்பா இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே இருந்துச்சுல, ரொம்ப பச்சையா அந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுனாலே அதுல ஹைபிரிட் வந்துருச்சுன்னு அர்த்தம். சரியா? இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கிறது பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு லுக் இருக்காது. ஆனா எல்லாமே ரொம்ப ரொம்ப நேச்சுரலான ஒரு ஃபுட். இப்போ இந்த வெண்டைக்காய் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்த வெண்டைக்காய்க்குள்ள இருக்கிற சீடு ஒரு 100 இருக்குன்னு சொன்னா இப்ப இந்த ஹைபிரிட் கிடைக்குது பாத்தீங்களா ரைட் ஹேண்ட் சைடுல, மிஞ்சி போனா 60 விதை கூட இருக்காது. சோ இது ஏன் அப்படி ஹைபிரிட் சாப்பிட்டா அப்படி என்னதான் ஆக போகுது அப்படின்னு நீங்க கொஸ்டின் கேட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த ஹைபிரிட் எடுக்கும் போது எப்படி இங்க இருக்கிற விதைகள் வந்து கம்மியாகுதோ அதே மாதிரி தான் நம்மளோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமா இருக்கட்டும், அது எவ்வளவு தூரம் ஃபாஸ்டா க்ரோ பண்ணி கொண்டு வராங்களோ அதே மாதிரி நம்மளோட க்ரோத்துமே நம்ம சீக்கிரமா வயசாகிறதுல இருந்து சீக்கிரமா மெச்சூர்ட் ஆகுறதுல இருந்து எல்லாமே நம்மளோட வளர்சிதை மாற்றங்கள் வந்து அந்த மாதிரி இருக்கும். சரியா? சோ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு கிடைக்குதுன்னா கிஃப்டட், ரைட் ஹேண்ட் சைடுல கிடைக்குதுன்னா இந்த மாதிரி. இன்னைக்கு ஒரு நியூஸ் ஒரு 2 டேஸ் பிஃபோர் கூட ஒரு நியூஸ் நான் இதை கண்டிப்பா ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இந்த நியூஸ பாருங்க. இது ஆர்கானிக் ஷாப். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இந்த 2 டேஸ் பிஃபோர் காய்கறில கூட மோர் அயன் அண்ட் ஹெவி மெட்டல்ஸ் வந்து உள்ள இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிசர்ச் ஃப்ரம் என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் பாலிசி அது கலெக்டட் 400 samples from 20 stores across Bangalore. 5 high-end supermarkets, 5 local markets, organic stores ஸ்பெசிபிக்கலா சொல்லியிருக்காங்க. ஆர்கானிக்ல எல்லாமே ஆர்கானிக்னு சொல்லி கொடுக்குற இடத்துல கூட அந்த நம்மளோட அலௌடு லிமிட் இருக்கு பாத்தீங்களா? அந்த இந்த இங்க பாத்தீங்கன்னா பாருங்களேன், மேக்ஸிமம் பர்மிசிபிள் லிமிட் ஃபார் அயன் ஒரு இதுல வந்துட்டு 425 மில்லிகிராம் பெர் கேஜி தான் இருக்கணும். ஆனா அந்த ஷாப்ல அந்த ஒரு வெஜிடபிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா 810 மில்லிகிராம் பெர் கேஜி இருக்கு. சோ ஒவ்வொரு வெரைட்டிலுமே இது மாதிரி அலோபல் லிமிட்டை விட டபுள் ட்ரிபிள் தான் மாறி போகுது. இதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட உடம்புக்குள்ளேயும் அதே மாற்றங்கள் நம்ம கிட்ட வர ஆரம்பிக்கும். சோ சாப்பிடுற காய்கறி கண்டாமினேட் ஆயிடுச்சு ஒண்ணு. இதுல வந்து